அன்பு நேயர்களே, நாம் நேற்று தந்த செய்தி ஒன்று, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களும் ஒரு கருத்து வேறுபாட்டில் இருக்கின்றார் சொன்னோம் இல்லையா? அதன் பிற்பாடு இன்று தி வாஷிங்டன் போஸ்ட், அமெரிக்காவில் இருந்து வெளியாகும் தி வாஷிங்டன் போஸ்ட் மிக முக்கியமான செய்தி ஒன்றை உலக பரப்பில் பரப்பி இருக்கின்றது. ஏனெனில், ஈரானின் பதிலடி தாக்குதல்களிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா தனது தாட் கையிருப்பில் பாதியை பயன்படுத்தி உள்ளது. அதாவது இஸ்ரேலை பாதுகாக்க தன்னுடைய ஸ்டாக்ல இருந்து மிக பாதிக்கு மேற்பட்ட தாட் ஏவுகணை யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஆனால் இஸ்ரேல் தன்னுடைய ஆயுதங்களை பாதுகாத்துக்கிறான். பாதி அமெரிக்காவை அழிக்க விட்டுட்டு அவனுடைய ஆயுதங்களை மிகவும் நுணுக்கமான முறையில பாதுகாத்து வச்சிருக்கான். ஆக வரும் நாட்கள் இப்ப போர் வேணும்னு சொல்றாங்கல்ல, இந்த போர் ஒன்று வருமானால் இந்த இடைமறு ஈரானின் ஏவுகணை தாக்குதலிருந்து தப்புவதற்காக இடைமறிப்பு ஏவுகணை இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் செலவழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று இஸ்ரேலுக்குள்ளிருந்து சொல்றாங்க, அமெரிக்காவுக்குள்ள சொல்றாங்க. இதை யார் வெளியேற்கிறாங்க? இந்த வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியாகிருக்குது. இதே வேளையில் இந்த இயக்கவியல் அந்த ராணுவ ஆய்வாளர் தான் சொல்றாரு. இதையும் ராணுவம் எங்க அமெரிக்காவுக்குள்ள சொல்றாங்க. அதாவது இது டெல்லவிவுக்கான இஸ்ரேலுக்கான ஒரு மோதலாகத்தானே பார்க்கலாமே ஒழிய கிட்டத்தட்ட இது அமெரிக்காவுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. 200 தாட் ஏவுகணைகளும் என்ஜினியர் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்குது. அதை கூட வரும். நாம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், 2 நாட்டிலேங்கள் ஆயுத தட்டுப்பாடு வரும் என்று அது சொல்லியிருக்கிறோம் இல்ல. இப்ப அது ஊர்ஜிதமா இருக்கு. இந்த வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்ட புறப்பாடு உலகத்துல மிகவும் உன்னிப்பாக பார்க்கப்படுகிற விடயமா போச்சு. அந்த செய்திக்குள்ள போய் பார்த்தோம் என்றால், பென்டகனின் மதிப்பீடுகளின்படி ஈரானுடனான போரின் போது இஸ்ரேலின் ஏவுகணை பாதுகாப்பில் பெரும்பகுதியை அமெரிக்காவே ஏற்றுக்கொண்டுள்ளது. இஸ்ரேலிய ஆட்சியை விட மிகவும் மேம்பட்ட இடைமறிப்பு ஏவுகணைகளை அது ஏவியுள்ளது. வாஷிங்டன் போஸ்ட் இன்று வெளியிட்டுள்ள அந்த தகவல், ஈரானுக்கு எதிரான 40 நாள் ஆக்கிரமிப்பு சியோனிஸ்ட் ஆக்கிரமிப்பு ஆட்சிக்கு அமெரிக்கா அளித்த கண்மூடித்தனமான ஆதரவின் உண்மையான விலையை வெளிப்படுத்தி உள்ளதாக அமெரிக்க பத்திரிகை வெளியாகிச்சு. ஈரானின் தீர்க்கமான மற்றும் சக்தி வாய்ந்த பதிலடி தாக்குதல்களுக்கு மத்தியில் பலவீனமான இஸ்ரேலிய ஆட்சியை தாங்கி பிடிக்க வாஷிங்டன் ஏற்றுக்கொண்ட பெரும் சுமையை இந்த அறிக்கை அம்பலப்படுத்துகிறது. மேலும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ராணுவ கூட்டாண்மை என்று அழைக்கப்படுவதில் உள்ள ஆழமான விரிசல்களையும் இது வெளிப்படுத்துகிறது. அமெரிக்க போர்த்துறை தரவுகளை மேற்கோள் காட்டி பென்டகனின் மொத்த உலகளாவிய கையிருப்பில் கிட்டத்தட்ட பாதியான 200க்கும் மேற்பட்ட டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் தாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை இஸ்ரேலிய இலக்குகளை பாதுகாப்பதற்காக மட்டுமே வாஷிங்டன் பயன்படுத்தி உள்ளது என்று இந்த அறிக்கை தெரிவிக்கிறது. கிழக்கு மத்திய தரை கடலில் உள்ள அமெரிக்க கடற்படை கப்பல்களும் 100க்கும் மேற்பட்ட ஸ்டாண்டர்ட் ஏவுகணை 3 மற்றும் ஸ்டாண்டர்ட் ஏவுகணை 6 இடைமறிப்பு ஏவுகணைகளை சுட்டன. இவற்றுக்கு முற்றிலும் மாறாக இஸ்ரேலிய ஆட்சிக்கு 100க்கும் குறைவான ஏரோ இடைமறிப்பு ஏவுகணைகளையும் சுமார் 90 டேவிட் செலிங் அமைப்புகளையும் பயன்படுத்தி உள்ளது. இவற்றில் பல ஈரானின் அதிநவீன ஏவுகணைகளை குறிவைக்காமல் ஏமன் மற்றும் லெபனானில் இருந்து வரும் குறைந்த மேம்பாடு கொண்ட ஏவுகணைகளை குறிவித்து சேதமடைந்திருப்பதாகவே தி வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் இஸ்ரேலை விட அமெரிக்கா சுமார் 120 இடைமறிப்பு ஏவுகணைகளை அதிகமாக சுட்டது மற்றும் 2 மடங்கு ஈரானிய ஏவுகணைகளை தாக்கியது என்று ஒரு மூத்த அமெரிக்க நிர்வாக அதிகாரி ஒருவர் அந்த பத்திரிகையுடன் வாஷிங்டன் போஸ்டிடம் தெரிவித்திருக்கின்றார், ஒப்புக்கொண்டிருக்கிறார். எதிர்வரும் நாட்களில் போர் மீண்டும் தொடங்குமானால் வாஷிங்டன் தனது விலை மதிப்பற்ற இடைமறிப்பு ஏவுகணைகளை இன்னும் அதிக எண்ணிக்கையில் செலவழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அதே வேளை எச்சரித்திருக்கின்றார். குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவம் தனது சொந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளில் பலவற்றை பராமரிப்பு பணிகளுக்காக செலவழித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. சண்டை மீண்டும் தொடருமானால் அல்லது போர் தொடங்கினால் இந்த ஏற்றத்தாழ்வு மேலும் மோசமடைய வாய்ப்புள்ளது என்றும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். இந்த புள்ளி விவரங்கள் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியின் உண்மையான இயக்கவியல் குறித்த அரிதான பார்வையை வழங்குகின்றன. ராணுவ ஆய்வாளர் KA இந்த புள்ளி விவரங்கள் வியக்கத்தக்கவை என்று கிரீகோ குறிப்பிட்டார்.
ஏவுகணை பாதுகாப்பு பணியின் பெரும் பகுதியை அமெரிக்கா ஏற்றுக்கொண்ட நிலையில் இஸ்ரேல் தனது சொந்த ஆயுத கிடங்குகளை பாதுகாத்துக் கொண்டது. டெல் அவிவுக்கு செயற்பாட்டு ரீதியான தர்க்கம் பொருத்தமாக இருந்தாலும் அமெரிக்காவிடம் இப்போது 200 தாட் இடைமறுப்பு ஏவுகணைகளும் தேவையை ஈடு செய்ய முடியாத ஒரு உற்பத்தி வரிசையும் மட்டுமே எஞ்சியுள்ளன என்றும் இந்த செலவை ஈரானுடன் தொடர்பில்லாத பிற மோதல் மண்டலங்களில் ஏற்க வேண்டியிருக்கும் என்று கிரீகோ மேலும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் பெரும் தலையீடு இல்லாமல் சியோனிச ஆட்சியானது தன்னை தற்காத்துக் கொள்ளவோ அல்லது போர்களில் வெற்றி பெறவோ கட்டமைப்பு ரீதியாக இயலாதது என்று ஈரானிய அதிகாரிகள் நீண்ட காலமாக கூறி வருவதை இந்த சார்பு நிலை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துகிறது. ஒரு அமெரிக்க அதிகாரி இஸ்ரேலால் தனியாக போரிட்டு போர்களில் வெற்றி பெற இயலாது என்றும், ஆனால் இது யாருக்கும் உண்மையில் தெரியாது என்றும், ஏனெனில் அவர்கள் போரின் பின்விளைவுகளை ஒருபோதும் காண்பதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆக ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் தனியாக நின்று எந்த ஒரு நாட்டுடன் போர் செய்ய முடியாது என்ற நிலைமையை இப்பொழுது சொல்லி இருக்கின்றார்கள். ஆக பென்டகன் தனியாக கொண்டு மாட்டிக்கொண்ட கதையும் வருகின்றது. ஆனாலும் அவர்கள் ஈடு செய்ய முடியாது என்றும், கிட்டத்தட்ட இது முற்றிலும் மாறாக இஸ்ரேலிய ஆட்சி 100க்கும் குறைவான ஏரோ இடைமறிப்பு ஏவுகணைகளையும் சுமார் 90 டேவிட் ஸ்லிங் அமைப்புகளையும் மட்டுமே பயன்படுத்தி இருக்குது. இஸ்ரேலை விட அமெரிக்கா 120 இடைமறிப்புகளை அதிகமாக செலவிட்டு இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் ஒரு யுத்தம் மூலமானால் 2 நாடும் ஆயுத குறைபாட்டில் தத்தளிக்கும் என்று நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல. இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்ட் உறுதி அளித்திருக்கிறது. பார்ப்போம் அடுத்து வரும் செய்திகளில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.